தண்ணீர் பழமே அமைதியாயிரும். தண்ணீர் பழமே அமைதியாக இருக்கும். தோசைக்காக உன் மீசையை வெற்றவன் நீ. பேசும் தளபதி யாரு? மழை வருது, வழி கிழிக்கு உழப்புறப்பல பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களா இல்லையா? அம்மிக்கு தான் எடுக்கணும் போல. இப்போ விஜய் சேதுபதி சார் வராரு, உங்ககிட்ட சொல்றாரு நீங்க போறதுக்கு இப்ப இங்க இருக்கிறீங்களா அங்க இருக்கிறீங்களா உங்களை கேட்கறாரு, நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அந்த ஹவுஸா எங்க இருந்தாலும் ஓகே சார். அப்ப வீட்டுல போய் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? என்னோட ஒரு வீடியோ போட்டேன்னா பாருங்க எவ்வளவு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அப்படியே இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம என்ன பண்றதுக்கு கொரட்டை விட்டா எப்படி? ஹீரோவா ட்ரை பண்ணிட்டு நான் டைப்ஸ் சொல்றேன். அவருக்கு என்னங்க அவரு இவரு சொல்ல நானு இவரு ஹீரோ ஆகிறதுக்கு தகுதிக்குது. என்ன நீ யார் அப்புறம் எதுக்கு காலில் விழுறீங்க? இப்ப இல்ல குழந்தைங்க எதனா பார்த்து எதனா ஆயிடுச்சு. நான் இந்த அரசின் தலையில் இடித்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் தலையை அடிக்கிறதுக்காக வந்தால் உங்களை அடித்து விடுவார். நான் பல முறை சொல்லிவிட்டேன். கதாநாயகனை எடுத்துறது உங்களை அடிப்பதற்காக. வாசலிலே யமதர்மன் போட்டோவை மாட்டி இருக்கும் உங்கள் அரசுக்கு எதுவும் செய்யாதீங்க, அதனால வெளியே வச்சா போதும். உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமோ? அஜித் படம் என்று கூறுங்கள். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த கமனம் வாங்கி கதையே எதிர்க்க நிக்கிறா தர்பிசு, அவன் பயங்கரமான தமசு. அவர் ஒரு நம்து போன பட்டாசு, அவரு கொல்சனாக்கா போயிடுவாரு புஸ் புசு. அவர் ஒரு ஒற்றற்படை, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, அனைத்து படைகளும் உள்ளது. சொறிப்படை நடிப்பு உனக்கு வந்தது காக்கா வலிப்பு. உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கி யாராவது போட சொல்லுங்க, தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்க. வாரம் ஃபுல்லா வசூலாஸ் பண்ணி ஜெயிலுக்கு போன உடனே ஒருத்தன் பிடிச்சா பாரு ஆயுதத்தை பாக்கலையா? சாமான் தைக்கிறதுல அரக்கன் நீ. உன்னை பார்த்து திரும்பிட்டு இருக்குமே. ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? நிறைய கேமரா திரும்பி இருக்குமே. ஆமா பாண்ட போறீங்க, நல்ல மனுஷனே இல்லைங்க இந்த ஆள்லாம். உண்மையில சொல்றேங்க, கேரக்டர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சொந்தி மாதிரி மாறுற ஒரு கேரக்டர் சார். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதெல்லாம் மறந்துடுவேன். ஒரு பச்சை வாழைப்பழம் குத்தா அந்த பக்கம் போயிடுறா பழைய அநியாயம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆமா இவர் பேசின பேச்சுக்கு நீ ஏதாவது ஒண்ணு சொன்னியா? டீம்ஸ் என்கிட்ட வந்துனுங்கிற நீ அந்த பண்ணி பாருங்களே. பண்ணி தான் பாத்துருக்கிறது உள்ள இருக்குது. நான் பார்த்து அவர் சொல்றாரு அப்படிதான் அண்டங்காக்காய பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி இவர் 100 நாள் கூட ஜெயில போடுங்க, ஆனா நல்ல சாப்பாடு கொடுத்தா எங்கேயா இருப்பாரு. ஒரு பருப்பி குத்தா அந்த ராஜா நம்ம கிட்ட வந்துருவாரு. அதிக செலவே இல்லை. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை பாளையங்கோட்டை ஜெயில தான் போகணும். இந்த ஜெயில உனக்கு பத்தாது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. நான் வந்து எம்ஜிஆர்காகியோ பார்வதிக்காகியோ நான் இங்க இல்ல. என் தலைவன் உள்ள பாத்துனுக்குறாப்புல. ஆமா 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 நக்கல்யா அவனுக்கு. தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். கலந்து பயல உன் சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா இல்ல கோபம்? முடிசூடா மன்னன். முடி சூடாமல் இருந்தா அவர் மன்னர் கிடையாது. அவர் பிபி சீனிவாசன் என்று கூட கூறுவோம். உங்களுக்கு என்ன? அதே மாதிரி டெய்லி நைட்டு தூங்குறப்ப கானாவன உருவ கேலி அவரும் கொரட்டை. இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை.
அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. காலையில் பொங்கல் குளிச்சுட்டு சனிக்கிழமை சாப்பிட்டுக்கிறார். என்ன சார் உங்களுக்கு வடை வந்துச்சான்னு கேட்டேன். வடை இருக்குதான்னு கேட்டான். வா தட்டோட வராரு, வடை எட்டி வர்றாரு. இதெல்லாம் ரவுண்ட் இங்கே உட்காந்துக்கிறாரு. சார் நீ வடை வச்சுக்கலாம் நம்பரு தட்டு எடுத்துருவோம் தான் வடைக்கு ஆசைப்பட்டு தொகுது பாச்சாருன்ட்டு உங்கள்கிட்ட வடை. கருப்பேன் குசும்புக்காரன் ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ற விஷயத்த வந்து பாட்டுல வச்சு சொல்லிட்டு போமா, கால் வலிக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வே வந்து வாங்கி தர மாட்டேன். நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு, ஆனா பேசாதம்மா. பிரச்சனை இந்தம்மா வந்து என்னுடைய பாயிண்ட் இந்த ஜட்ஜி எடுத்து பேசிட்டாரு. இந்த பாயிண்ட் நான் எழுதி வச்சேன். சிங்கம் களை இறங்கிருச்சு. பக்கத்தில் தூங்குற அரோராவின் காது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அப்பாலிக்கா தூங்குற விக்ரம் விக்கல்ஸின் காது எப்படி பரோட்டா பார்சல் கட்டின மாதிரி ஆகும். இது என்னுடைய பாயிண்ட். இருங்க ஜட்ஜ். ஜட்ஜி தள்ளி யாரும் ஆச்சுது? ஜட்ஜி தள்ளி யாரும் ஆச்சுது? இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கு முடிச்சுதா? யோ சார், யோ டேய் நாக்கு துருத்துறாரு சார். அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க வக்கீல் ஆகிறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து வக்கீல் ஆகிறீங்க. தயவு செய்து சொல்றேன், கேட்கிற கேள்வி கரெக்டா கேளுங்க. காஃபி டீ எல்லாம் எப்போ போச்சு? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. இன்னும் இருக்கீங்க, இருக்க முடியாதுன்னு வீட்டுல இருக்கீங்க. இன்னும் வீட்டு சரி, அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு தலைங்கிறத என்னங்க லாயர் என்ன சொல்லுங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ண இல்ல ஒண்ணு சார். பாபா வக்கீல் கொஞ்சம் உட்காருங்க. பாபா வக்கீல் இந்த பாயிண்ட் பிக் பாஸ் இப்போ ஒரு பேனா பேப்பர் கொடுங்க. பிக் பாஸ் இவ்வளவு லேட் பண்றதுக்காக அந்த 2 ஜட்ஜி மேலே ஒரு வழக்கு போட போறோம். மாதிரி விஷயங்களை இங்க பயன்படுத்த வேணாம் சொல்லுங்க. ஒருத்தர் மயங்கறாரு, ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணு இல்ல. அவர் ஜென்ஸ் பக்கத்துல கூட வச்சுட்டா அவர் எதுவும் ஆகாது. அந்த கலையை வளர்த்து அவங்களுக்கு சாவி இருந்தா கொடுங்க. அவங்க தான் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க அட்வொகேட் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது போல. அவங்க பாடி அவங்க பாட்டை கேட்டு அப்படித்தானே சார் ஆர்வம் சார். ஏமா சத்தியபிரமாணம் போகும்போது கடலடினால் சொல்லக்கூடாது. சேதுபதி சார், நீங்க கடல் சார்ந்து பாடுற பாடல்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லி இருந்திருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு. ஆமாங்க சார். பிரச்சனை அவருக்கு தெரியல. எடுத்த பஞ்சுல இருந்த ரத்தங்கள் எல்லாம் ஜூஸ் மாதிரி தான் சார். இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. போஸ்ட்மார்ட்டம் சொல்லிட்டு அவங்க பேசி முடிச்ச பிறகு எழுந்து பேசுங்க. நீங்க லாயரா இருக்கீங்க, ஜட்ஜா இருக்கீங்க, தெரியும். பண்ண முடியாது. எனக்கு உங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க கேள்வி பைக் ஓட்டுறதுன்னா அவன் ஸ்டாண்ட் எடுத்து ஓட்டுவான். அவன் வச்சிருக்கிறது கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிறேன். எங்க வாரியாடுறா, எங்க அமித், எங்க தலை. நான் எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா? தலையா வருது. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுற. சாரி சார். இப்போ அடிக்கடிக்கு பாட்டு பாருன்னு சொல்றாங்க. இப்போ அடிக்கடிக்கு நம்ம வருஷம் கேக்குறோம் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அடிக்கடிக்கு தான் கேக்குறோம். பண்ணாத அது சொல்லக்கூடாது. அண்ணே உடனே தானே நீ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். நீ மட்டும் சுத்தனியா இருந்தா நான் இப்ப என்ன பண்ணிருப்பேன். என்ன சார்
சார் அவரே மனப்பாட பண்ணி வந்து பேசுறாரு சார். கொஞ்ச நேரம் தயவு செய்து கம்முனு இருங்க சார். எது ஆஹா ஏய் ஊரு உங்க அம்மா பாத்துக்கிறாங்க. இது வந்து மட்டும் எழுதுறேன். ஏன்னா இன்னொரு காப்பி கிடைக்கல. நான் இது எழுதிட்டு காப்பி கிடைக்கல, டீ கிடைக்கலன்னு தான் இங்க பிரச்சனையே வந்திருக்கு நினைக்கிறேன். எங்க ஆரம்பிச்சாங்க? இவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி கூட்டு சரி வினோத் நீங்களும் சிரிக்கிறீங்களா? ரொம்ப குஷியோ. நான் வந்து சார் ஷட் அப் ப்ளீஸ். என் ஃபேமிலியுடைய விஷயங்கள் அது நல்ல விஷயம் தானே. ஓபனா பேசலாமா? அதே மைக் மூடி பேசணும். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. மேடம் கோட்டார் அவர்களே உங்களுக்கு வணக்கம். நீங்க எகிரி குச்சி தான் பேசுவீங்களா இப்படிமா? ஆமா சார். சார் என்னுடைய கட்சி நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க சார். சார் என்னோட பாடல்கள் மூலமா அவங்கள வந்து நீங்களே பாடுவீங்களா இல்ல கிறிஸ்மஸ்க்கு கேரள போற மாதிரி நீங்க ஒரு வீட்டுக்கு போய் பாடுவீங்களா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? நிக்கிற இந்த ஆள் இருக்கா ஏன் போய் கத்தினே இருக்காரு. மேக்கப்புக்கு சம்பாதிக்கணுமாப்பா மாசம். நீ வா போட்ட ஜட்டியோட வா நான் வந்து பாத்துக்கறேன். இந்த ஆள் அவர் ஜட்டி போடல இன்னைக்கு நான் பார்த்த காலையில. என்ன எழவி அது? சும்மா இது பண்ணையா கற்பனை தாயா, இது தூக்கம் இல்லையா? யோ என்னயா நாய் இது? கற்பனை பண்ணா கூட கொலைக்குது. நான் ஒருத்தன் தானே இருக்கேன், புரியுதா? சிவாஜி கணேசன் ஆமா, உனக்கு சத்யராஜ் கொடுத்துருக்கணும்பா. என்னென்ன பிரச்சனைய வலிச்சுன்னு வரான் போறான் தெரியலையே. என்ன படம் நடிக்க போற? அப்பா ப்ரொடியூஸ் பண்ற. என்ன ப்ரொடியூஸ் பண்ணனால நான் இப்படி இருக்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாத்ரூம் கிளீனிங்ல போன வாட்டி நான் பாத்ரூம் கிளீனிங்ல இருந்தேன். இவ்வளவு முடி ஐயா, அங்க வாருகின்ற பெண்கள் வாருகின்ற முடி, அந்த முடியை எடுத்து வச்சா முடி வாங்குறவங்க வந்தா ஒரு குக்கரே கொடுத்துருவாங்க. அவ்வளவு முடி இருக்குது அதுல. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். குருதி புனல் கமல் கூட அவ்வளவு மேக்கப் போட்டிருக்க மாட்டார். தசாவதாரம் கமல் கூட அவ்வளவு மேக்கப் போட்டிருக்க மாட்டார். வீக்கெண்ட்ல நாங்க ஹவுஸ் தான் அர்ஜென்ட்டுக்கு நின்று இருப்போம். அவ்வளவு டிஷ்யூ பேப்பரை தொடச்சு கூத்துக்கு மேக்கப் போட வந்த மாதிரி எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடாத, எல்லாத்தையும் கீழே போட்டு வைக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே. யாருக்குப்பா அப்பாக்கு என்ன விஷயம்? அப்பாவை கூட்டு வந்திருக்கீங்க? ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. என்னங்க பேசுங்க? ஏன் பையங்க பார்க்கலாம் அப்படி இப்படி இருப்பாரு, ஆனா குழந்தைங்க 21 வயசு தாங்க. 21 வயசு. எத்தனை வருஷமாமா? எந்த மாதிரி வரன் பாக்குறீங்க? பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு. பாக்கியலட்சுமியில இருக்க பொண்ணு வேணுமாமா? திவ்யா என்னடாச்சுன்னா ஒரு திவ்யான்னு ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்குமா? என்னப்பா திவ்யா? இந்த காம்போ மட்டும் வேணா. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. கொஞ்சம் துடுக்கா இருப்பான். எந்திரிச்சு ஓடிடுவான். ஒரு இடத்துல உட்கார மாட்டான். ஐயோ உட்காராமே போயிடுவானோ, அந்த பொண்ணு கூட இருக்கவே மாட்டானோ. தரவே மாட்டிக்கிறாருன்னா அது வேற பிரச்சனைமா. காரங்கள் கம்மி பண்ணுங்க, அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். என்ன எழவி அது? சமையல் கட்டுல வேலை செய்யாத ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரொஃபைல் வந்திருக்கா? விஜே பாருன்னு வந்திருக்கு. ஒரு நிமிஷம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. பாய் பெஸ்டி. உங்க பேர் என்னப்பா? என் பேர் வந்து காத்தவராயன். காத்தவராயன். சொல்லுங்க, பெண்ணோட பெருமைகள்லாம் சொல்லுங்க. இது 4வது கல்யாணம் அவளுக்கு. இது மாதிரி நான் வந்து 4 சேனல்ல போய் உட்கார்ந்தேன். அடங்கொம்மால சமைப்பாங்களாமா? ஏன்னா இப்ப மாப்பிள்ளை சில பேர் கேள்வி சமைப்பாங்களா? சமைப்பாங்க. வசந்தி அம்மா மாதிரி சமைப்பாங்க. நியாயமா அதெல்லாம். ஏ அமித்தே சூடாயிடுச்சு கேஸ் அமித்தே. கருப்பேன் குசும்புக்காரன். அவர்ல கை துடைக்கிறதுக்காக என்ன பிடிச்சது தெரியும். டப்பி சாத்திரி போயிடு. என் நண்பன் எனக்கு பழைய தமிழ் சினிமால இந்த மாதிரி மேல இருக்கிற தாவாணி விலகுனா உடனே ஹீரோ வந்து சட்டியை கைட்டி மேல போத்துவாரு. இவனாடானா அதை கைட்டி போட்டு சுத்தி இருக்கிறான். பாரு கமருதன், இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும்?
மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு. சூடு சுத்தி கேமரா இருக்குல்ல, நீங்க மறைச்சா எனக்கு தெரியாது. நான் தான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே உட்காந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. உங்களை சிங்கிள் அவுட் பண்ணும்போது வலிக்குது இல்ல, அப்ப வெளியே என்ன உங்க பாரு உங்க கமருதுன்னு சொல்றீங்க. எப்படி செய்யறாங்க நீங்க சொல்லும் போது எனக்கு வலிக்காது. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஸ்கிரிப்ட் தான். சாரி, கான்டென்ட். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. என்ன பண்ணா இப்படி செய்யறதை நிறுத்துப்பீங்க? ஆன்சமி நடக்குது. இதோட 10வது வாட்டி கமருதன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நோ பிக் பாஸ், இதுக்கு அடுத்து கண்டிப்பா இந்த வீட்ல டிசிப்ளின் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏன் இவ்வளவு இன்டிசிப்ளின்? இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பேசிக் ப்ரொஃபஷனலிசம் இல்லையா? ஐ டோன்ட் நோ, I really don't know. காதல் மொத்தம் உம்மா எல்லா படத்திலும் காதல். வாட்டர்மெலன் வெளில போயிருக்காருன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம். சும்மா இருந்தவரை போய் 2-3 பேர் இங்க இருந்து வெளியே போனாங்கன்னா அதுக்கு நீங்க காரணம். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அடேங்க அப்பா இருக்கட்டும். அவர் பண்ணாரு, அவர் பண்ணிட்டு, அவர் தப்பு பண்ணாரு, அவர் போனாரு. சரியா? இப்ப 2 பேர்ல யார் பேசுறீங்க? உங்ககிட்ட பேசுவா, உங்ககிட்ட பேசுவா? பாடுங்க, நான் பேசுறேன். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. காலத்துக்கு போட்டுதான் என்ன ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணி என்ன பாருங்க, மக்கள் பார்த்துட்டு நீ பண்ணது தப்பு பார்த்தா உங்க வெளியே வச்சாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அந்த காட்டெல்லாம் வேணாங்க. என்ன வாட்டர் மேலன வெளியே அனுப்பிச்சு நான் காரணம்னா மக்கள் ஓட்டு போட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. உண்மை. கண்டிப்பா நான் விஷயம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். பார்வதி வேலை செய்யலன்னா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? சார் நானே மனம் திருந்தி வேலை பாக்குறேன்னு சார் கிட்ட சொல்லிட்டேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா இந்த மீன் சட்டி ஸ்மெல் வரும்னு சொல்லி அனுப்ப மாட்டேன். ஸ்மெல் வரும்னா பாத்ரூம் போனா கூட ஸ்மெல் வருது. அதுக்கு அது பண்ணது எடுக்க முடியும். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். போய்க்கோ, அவ்வளவுதான். அங்கதான் தலையோட வேலை. அமைதியா போனா தலை அமைதியாகிறாருன்றாங்க. ஏன் அவனை கேட்கலன்றாங்க. கேள்வி கேளு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இப்படிதான் இருக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க நீங்க தாங்க பண்ணீங்க. இப்ப அவங்க கத்துறாங்கன்னு வச்சுக்க. ஏங்க நீங்க தாங்க பண்ணீங்க. இதுல பாருங்களேன் எப்படி கத்துறாரு. சாண்ட்ரா ஆர்மியில சேர்ந்துட போறேன். அமைதியா. சரி, சாண்ட்ரா எமியா என்னது ஆர்மின்னு படிச்சுட்டு வரேன். தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம இங்கிட்டு வந்துருச்சு. கமுருதினே கரெக்டா செய்யிட வேலை. பின்னாடி கை கட்டி எக்ஸசைஸ் பண்ணிருக்கானுங்க. இல்ல அரிசியை கீழே போடுறது, தலக்காணி கவர் உள்ள பஞ்சாயத்து கீழே போடுறது, தக்காளி வெங்காயத்தை கச்சி துண்டுறது. சொல்லு நம்ம இங்கிருந்து ஓட விட மாட்டோம். கேட்டு மூடிட்டு அவங்களா பறக்க ட்ரை பண்றாங்க. நீங்க பறந்தா கூட இங்கிருந்து போக முடியாது. வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா ஏன்டா ஆட்டையை கலைக்கிற. அம்மா சாண்ட்ரா, இவன் என்ன தேவையில்லாத நோன்றா. வியானா இந்த கல்யாணம் பண்ண அவனா வருவானா? ஐயோ ஐயோ. 2 1 இந்தடா குண்டா. பாட்டு பாடுறேன் மிஸ். நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அம்மா வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி ஃபீஸ் கட்டுறாங்க. 10 பாத்திரம் தானே. எங்க அம்மா 20-25 தேய்ப்பாங்க. நாங்க வந்து என்னோட பிரஷ் பண்ணிட்டு அவர் இப்படி வைக்கிறாரு. இன்னும் ஏன் பிரஷ்ல வளர்க்குறீங்கன்னு நான் கேட்டேன். இது ஓம் பிரஷ்ஷா, இது ஏன் பிரஷ்னாரு. நான்லாம் பிரஷ் யாரோடது யூஸே பண்ண மாட்டேன். அப்படியே நாங்கெல்லாம் வாங்க கொடுங்க கொடுங்க கம்மி உண்டை கொடு உண்டை கொடு எஜ்ஜ உண்டை குடுறான்னு வேலைக்கு நீ வரோம் பாரு. போயிட்டு வா. இதே வேலை பீஸா சாப்பிடுறது போய் கக்கு சொல்லு போய்.
கிச்சன் போய் செய்யணுமா செய்யுங்க. இங்க வெளியே போய் செய்யணும். மலரே நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? எத்தனை அழகு 70 வயது. மூக்குலயே குத்துவேன், போயிருங்க. இப்ப நீங்க எல்லாரும் கானா வினோத் சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. செகண்ட் டைம் வரும்போது உண்மையிலேயே கானா வினோத்தோட இன்னொரு ஃபேஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். அதை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். போறதுக்குள்ள ஒரு வேலை வாங்குறதுக்குள்ளே தலை வச்சு வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. இன்னுமே புரியாத நிலையிலிருந்து விஜய் சேதுபதி சிறிய இடைவெளி எடுத்துக்கிறார். நன்றி, வணக்கம். உன்னெல்லாம் எவன்டா ஹோஸ்டா கூப்பிடுறான்? பேமெண்ட்ரா உனக்குலாம்? எனக்கு அதனால பரவாயில்ல, இப்போ நான் அவனா கூட பரவாயில்லடா ஆயிடுச்சு. யாருன்னா ஒருத்தர் ஆயிட்டோம், ஒரு ஆளா இந்த ஒரு நினைவுக்கு இந்த வீட்டில் நான் தலையா இருந்தேன் அப்படின்னு ஒரு பதிவு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கண்ணம்மா பார்த்ததில்ல இல்ல இல்ல நீ வெள்ளாட்டல்ல என்ன வெள்ள செல்ல பல்ல ஒருவேளை குள்ளமா பந்து மாதிரி இருக்கும் எதுக்குதா? நான் கானா வினோத் சொல்லுவேன் சார். அவர் இங்க இருக்காரு சார், பாட்டு பாடுறாரு, இங்க எடுத்து இருக்கிற டப்பாவெல்லாம் எடுத்து தட்டுறாரு, புத்து சொல்றாரு, கருத்துள்ள பாட்டெல்லாம் பாடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அவர் வந்து மாத்திக்கிறதுக்கு என்னைக்கு முன் வந்தது கிடையாது. வினோத் மட்டும்தான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு அனாலிசிஸ் பண்ணாம இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணி போற ஒரு கண்டஸ்டன்ட்னா அது கானா வினோத் தான். உனக்கு வந்து தண்டனை வந்து நான் கோர்ட்லயே சொல்லலாம் நினைச்சேன். இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க தேவையில்ல. பாரு கூட வாழ்றது இவனுக்கு தண்டனை, இவன் கூட வாழ்றது பாருக்கு தண்டனை. என்ன இன்னைக்கு என்ன மெனு சொல்லுங்க? சிக்கன் கறி. கறி தான், அது சிக்கன் கறின்றீங்க. தினம் தான் இனிமேல் அரோரா. என்ன நம்ம வந்து இந்த ஆளாளுக்கு வந்து இந்த கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரு நீ அது A+ ரவுடி நீ மத்தும் அந்த BSc போ மத்தும் ஆரம்பிக்கிறது லிவிங் ஏரியால உட்காந்து நீ தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிற. என்ன வாடா வேணாடு, ஏன் டிக்கில் அடிக்கிறது ரெண்டு பெருமை. அப்படி அடிக்கணும். எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு ரகடா இருக்க கூடாது. நீங்க இப்படி ரகடா இருக்கிறத பார்க்கும் போதே லைக்கிங் வருது. செத்து போ, நான் எடுக்க முடியுமா? கொஞ்ச நேரம் மேக்கப் எடுத்துட்டு ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் ஒரு மன்னிப்பு கேட்கும் போது அது லெசன் பண்ண நான் கேட்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இப்போ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க இருங்க நான் பதில் தான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன வன்மம்? எல்லாரும் சேர்ந்து அவங்களும் தனியா விட்ட மாதிரி நாங்க எல்லாருமே தலைய போய் கேட்க சொல்லிட்டோம். நம்ம அவங்களை தனியா விடல, அவங்க தனிமைப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு தனிமை தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நம்ம போய் அவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த கேம் ஆட வந்துக்கிற இடம் இங்க நீ அழுதுட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன்னா உன் பண்ணி கேட்க முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை, 1 to 1 என்ன விஷயம் கேளு. நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை நீ தான் கேட்கணும். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. இது அரோராக்கு ஏதாவது சொல்லுங்க பிக் பாஸ். சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க. எதனா கேட்டா கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரா தலக்குது இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத.
நியாயமா இப்ப கேக்குறேன்னா தப்பா கேக்குறேன், இல்ல எனக்கு தெரியல, அதனால தான் கேக்குறேன். எனக்கு கரெக்டா படல. கரெக்டா பண்ணலையா? அப்போ அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. அட பொம்மால அடுத்த டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்து வழக்க போகுது. அப்படியே குழந்தை பெத்து எத்தனை வருது இப்பதான்? நீ தண்ணி ஒழுங்கா சாப்பிடுறியா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருங்க, மூதேவி வருங்க. இது என்ன பாட்டு மக்களே கண்டுபிடிங்க, ஓகேவா? முட்டுக்களே ஊரே உனக்காக வேண்டுறோம் சாமி. ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிடுறா. ஒன்னியா உங்களால பேச முடியல, மக்கள் உங்களை மேல என்ன நினைப்பாங்க? இதை பார்த்துட்டுல இந்த காலம் இப்படி பண்றாங்க. அப்போ அதுக்கு என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? பார்வை அப்படிதானே. என்ன உன் பார்வை? எங்க பாரு, என்னடா பாக்குற? அத வேற வந்து பப்ளிக்ல சொல்றா, நம்மளால எதிர்த்து பேச முடியல. அவர் பேசுனா நீ உட்காருன்றாரு. இப்ப எஃப்ஜே டார்கெட், எஃப்ஜே மேல கோவம் வந்து வச்சுங்க. எஃப்ஜே நீ உட்காரு. எஃப்ஜே டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. பதில் சொல்ல விருப்பம் இல்ல. அதுக்கு அறிவியல் நீங்க கேட்க கூடாது. நான் உங்களுக்கு அறிவியல் கேட்டேன். பிக் பாஸ் இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ்? நீங்க பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். இதான் சாக்குன்னு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிருக்காங்க. நீ என்ன வேணா சொல்லு, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போ. முடியலன்னு சொல்லிட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஒவ்வொரு தடவை அவர்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இதா போச்சா? நீ போ தாத்தா, நான் பாத்துக்கிறேன். என்னடா பெட் பேன் வைக்கிறியா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ எப்படி இங்க பாரு அந்த கண்கொள்ளா காட்சியை பாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. காஸ்டியூம் டிசைனர் வந்துக்கிறாரு. சிங்கர் தானே, இந்த மாதிரி யாரையும் இரிட்டேட் பண்ணிருக்கியா நீ? சோனா பரியா சாப்பிடவரியா ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா. வினோத், இனி யாராவது 2 பேர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா ஸ்கிரீனை தூக்கிடுவேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? போதும். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இந்த தைல போட்டு இந்த ரிங் எடுப்பாங்க தெரியுமா? அது எப்ப எடுப்பாங்க அவங்க? ஒரு ரெஸ்ட் ரூம் கழுவுல மச்சான். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். பேசினே ஆடுவாங்க பிக் பாஸ், ஜாலியா ஆடுவாங்க. 5 மணி நேரம் கூட ஆடுவாங்க. அப்புறம் விடு, ஆடிட்டு 5 மணி நேரம் நல்லது தானே. யோ, அவங்க பாட்டுங்க லவ் கண்டென்ட் பேசினா ஆடினாங்கன்னு என்ன பண்ணுவேன்? கமருதன், உங்க மயக்க மாட்டுங்க. இதே வேலை எங்களுக்கு சொன்னா மட்டும் கோவம் வரும். சூடு நோ சொரணை. அடிக்கினே இருப்போன்னு சொன்னீங்களடா, இவ்வளோ ஆடின்னு.
நல்லா இல்ல எஸ்ஜே ப்ளீஸ் உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க நல்லா இல்ல குழந்தை நம்ம ஃபேமிலியோட 24 day முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் இல்லாத இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு டீமா சந்தோஷமா ஃபேமிலியா இந்த 4 பேர் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஐயோ ஐயோ அரோரா எதனா டவுட் இருக்கா பிக் பாஸ்? எனக்கு தான் டவுட் இல்ல வினோத், உங்களுக்கு இருக்கா? அந்த இது உண்டான்னு கேக்குறேன். என்னத்தடா காட்டுறாரு என்னத்து கேக்குறாருன்னே தெரியல. என்ன ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுக்குறாங்க மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வாரம் இவங்க ஏன் என்ன பண்றாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரா இருந்தா தலை போட்டியில வந்து பங்கேற்க முடியாது, சில விஷயங்கள் இருக்குது. சத்திய சோதனை 9 மணிக்கு காணாம தொழில் உட்கார வச்சிருக்கீங்க நீங்க பாரு. இனிஷியேட் பண்ணேன் பியோர் ஸ்ட்ராட்டஜி, அதை நான் தான் இனிஷியேட் பண்ணி விட்டேன். அவர் ஆல்ரெடி தலை ஆயிட்டாரு, தலை ஆகாதவங்க தலை ஆகணுங்கிறது நான் யோசிச்சேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? என் தலைவன் தனியாலாம் நின்று இதெல்லாம் உடச்சு விட்டுருப்பான், ஏர்ல ஏறி இப்படி கட்டிலாம் பண்ணியிருப்பான். அழகா உள்ள பூந்ததுனா ஓடிப்பேன் சார். கட்சி சதி எல்லாம் பேசி வச்சுதான் நம்மள குத்துறாங்க. என்ன பண்றது? துணியும் போல் குத்துற உலகத்தில் விஷம் இருக்கிறதுலே பயங்கரமான விஷயம் நீதான். சொன்னது தப்பு. கை நீட்டி இப்படி பேசாத. பேசுறது தப்பாடா? ஆல்மோஸ்ட் வாய்க்குள்ள போயிடுச்சு. அவ்வளவு நீட்டமா இருக்குடா அவங்க வாய்க்குள்ள. ரசம் நல்லா வைப்பா, எல்லாமே மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் செய்வேன். நல்லா செய்வாங்க. பண்ணி வைப்பேன். இருந்தாலும் தலைவரே உங்களுடைய கவுண்டர் வெறித்தனி தனியா தெரியுது. உண்மை முடியல. நீங்க ரொம்ப உங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இவர் கானா வினோத் இவரும் நானும் வெளில வந்து ஷோ பண்ண போறோம். இதெல்லாம் பயங்கரமா ரொம்ப வாய்ஸ் ரொம்ப அருமையான வாய்ஸ். சுடிதார் சுடிதார் என்ன ஆளே காணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது டேஸ் இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இப்படி பேசக்கூடாது வினோத். மூக்க பத்தி இப்படி கிட்ட வந்து பேசாதீங்க. நீங்க கொடுத்தா மூக்க வச்சு பேசுறீங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அத முடிச்சிட்டு போங்க திவ்யா. உங்களுக்கு ஒரு நியாயம், வீட்ல எல்லாருக்கும் ஒரு நியாயமா? அப்படிதான் போவேன் நானு. உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அப்படியே வந்துருவாரு. நக்கல்யா அவனுக்கு. யோ இங்கெல்லாம் போக கூடாது. யோ அங்க உள்ள போயா. ஒரு அளவுக்கு மேல பண்ண ஒரு வீட்டுல ஒரு ஆயா இருப்பாங்க. அந்த ஆயா எப்ப சாவும் நம்ம காத்துல இருப்போம். அது மாதிரி எலிமினேஷன் ஆகும் பார்த்து கடைசியில அந்த ஆயாவுடைய மருமக செத்துருவாங்க. அந்த ஆயாவுடைய பெரிய செத்துருவாங்க. ஒரு 3 பேரை வாயில போட்டுருந்தா அந்த ஆயா கடைசியில சாவும். அந்த மாதிரி ஆயா சாவ போதுன்னு பால் ஊத்தி அந்த ஆயா ஸ்ட்ரென்த் பால் நல்ல புரோட்டீன் எல்லாம் ஏறி பால் ஸ்ட்ரென்த் ஆகி ஆயா உன்ன கூட உட்காந்து. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இங்க நம்ம இங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சம் தனியா பேசுறோம், சீக்ரெட் பேசுறோம். போங்க ஏமா கேமரா உலகம் ஃபுல்லா பாத்துட்டாங்க. ஒரிஜினல் ஜெயில் நீங்க அட்வொகேட் நோ சொல்லுவோம். ஒரிஜினல் ஜெயில ஆச்சு 2 மனு இருக்குதுப்பா வாரம். அது கூட வரமாட்டேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.
இங்க இருந்து யாரெல்லாம் ஒரு ஆளை கூட்டு போனா யாரை கூட்டு போவேன்? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீங்க அது மணிமா பேக்கப் வர இவ்வளவு போட்டு விட்டுக்கறாங்க பாக்கியா. நைட் எப்படி தூங்குவேன்னு தெரியல இந்த மூஞ்ச பார்த்துட்டு. உடம்ப பார்த்துக்கணும் சொல்ல முடியல, உடம்பே இல்ல, வேற எது வேற துணி தான் தெரியுது. ஏன்டா இந்த வண்டி எப்சி அவரு இத்தனை கோட்டு வச்சுக்கிறாங்க, நீ இத்தனை கோட்டு பூசின்னு வந்துக்கிற. அதெல்லாம் ஐயோ ஐயோ. வினோத் பாடலையா? வினோத் பாடலையானா மைக் போடலையான்னு அர்த்தம். வினோத் பாடலையானா மைக் போடலையான்னு அர்த்தம். உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும், மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்னாச்சு கமருதீன் மூக்கு சிரிச்சிட்டா மூக்குல. இப்பவே பின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கோ. நினைச்சது நடக்கும் அப்படின்னா அவ கையில கப்பு வச்சுக்கின்னு நான் 3 முறை போட்டேன்னா நினைச்சது நடக்கணும். 3 வந்துச்சு, என்ன நினைச்சேன்னு கேட்டேன். இந்த வாரம் நீ கருப்பேன் குசும்புக்காரன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற எதனா நினைச்சுக்கிட்டேன். திருப்பி போட்டேன் 2 பேரும் 3 வாட்டியும் புஷ்டா. இப்போ நான் நினைச்சேன் கேட்டேன், சனிக்கிழமை வரைக்கும் வெயிட்டிங், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட்டிங் வேணா, நாளைக்கு காலையிலே ஒன்று பாதியில பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. உங்களுக்கு வந்து நம்மளே பாயிண்ட் எடுத்து குத்துறக்கூடாது. அந்த மாதிரி தான் நீ ஒரு சில டைம்ல பண்ற. பண்ணும்போது இப்போ ஃபோன் நம்பர் சொல்லி டீம் கிட்ட பேசி இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கலாம். உங்ககிட்ட பிடிச்சது நேற்று வந்து சாக்லேட் இருந்தாலும் சுகர் இருக்குதுன்னு இவ்வளோ நேரம் சாப்பிடாத இருக்கிற பார்த்தீங்களா, அதனால உங்ககிட்ட சாரி சார். கேளு மக்கா நீ கேளு, என் கதையை கொஞ்சம் நீ கேளு. தூத்துக்குடி என் ஊரு, கொஞ்சம் வாழு பொண்ணு நான் பாரு. ஹே கேளு. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாய். அவளுக்கு ஒரு மாத்திரை போட்டு விடு. 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூட்டரை எவனும் திருட மாட்டாங்க. செக்யூரிட்டி 2 பேர் இருக்காங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. நான் எந்த கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ணதே கிடையாது. பாரு கூடவா 8 வந்து முத்துக்குமரன், 9th கானா வினோத். போகும்போது ஆண்டி ஒரு மாதிரி ஒரு 60 வயசு ஆய மாதிரி போம். அப்படி போயிட்டு ஒரு பெயிண்ட் கிட்ட அடிச்சுட்டு வரோம் பாரு. நக்கல்யா அவனுக்கு நெஞ்சு மேல அடிக்கும் போது வலிச்சுதா. இன்னும் நீ எப்படி எல்லாம் அடிச்சேன்றத குட்டி நெஞ்சுதான். உனக்கு எப்போ இந்த பர்த்டே வந்தா 71? இல்ல ஆயாக்கு 81. உன்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு தான். கல்யாணம் சாவதான் நினைக்கிறேன். கோலகாலமா தூக்கின்னு போலாம். 80 பேண்டு வாதி எல்லாம் வச்சு நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நம்ம பசங்கிறானுங்க. ஒரே பிஞ்சன் மட்டும் என் மேல எழுதி வச்சு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ரெக்வெஸ்ட் பாஸ், ஏன்னா நியூ இயர் அதுமா எங்களுக்கு நாங்க இத்தனை நாள் இருந்துக்கோம் இல்லையா, டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள மொமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு ஒரு வீடியோவா போடுங்க பிக் பாஸ். எல்லாத்தையும் என்னால ஒரே இடத்துல பண்ண முடியலடா. இந்த இடத்துல என்ன பண்ணுவான், செருப்பு எடுத்து சாணியில முக்கி மட்டும் தான் அடிக்கல, அந்த அளவுக்கு திட்டுவான் பேசுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. ஊட்டி இருக்கா அப்படின்னு கேட்க தானே செய்யறேன், அதுக்கே கோவப்படுறீங்க? கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க திவ்யா. சாப்பிட்டா கொஞ்சம் கோவம் அதிகமா தான் வரும். எனக்கு ஐயோ இருக்கிற கோவமும் ரோஷமும் எனக்கு போதும் திவ்யா. வீணா வந்து மாட்டிக்கிட்டே வச்சான். இவ்வளவு நாள் நம்ம தேடி இந்த டீம் எல்லாம் தேடி இந்த எலி மாட்டிக்கிட்டோம். தேங்காய் வச்சு முடிச்சோம். சரியா செஞ்ச
பாஸ் வேற தலாக்கு பிக் பாஸ் எனக்கு செட் ஆகுது. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க. வீட்டின் கதவுகள் திரைகளோடு மூடப்படும். திரை இல்லாத 3 நாள் நாங்களும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம் பாத்துக்கின்னு. அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உள்ளிக்கு நல்லா இருந்தவங்கள வெளிக்கு போய் ஒண்ணு பண்றாங்க பாருங்க. கர்ம கர்மா. உங்க சீட்டை உங்க சிம்மாசனத்தை ஒரு வயலும் தூக்கிட்டு போயிருக்கேன். அந்த பாயா இருக்கணும்டா. வினோத் கானா வினோத் கானா வினோத் கானா வினோத் வினோத் கானா வினோத் அவர் வினோத் கானா வினோத் வரணும். வினோத் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வினோத் தான் வருவாரு. கானா வினோத் அண்ணா. சாரி சார். நீங்க எதுக்கு சாரி போடுறீங்க? பேண்ட் ஷர்ட் நல்லா தானே இருக்கு. விட்டு பாத்தியா இல்லையா? நீங்க எதுக்கு பேண்ட் ஷர்ட் சார்? பேண்ட் ஷர்ட் நல்லா தானே இருக்குது, எதுக்கு சாரின்ற காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. சாண்ட்ராலாம் நம்மள கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு பாரு. நேரத்தை பத்தியா ஒரு 3 பேர் அமுச்சு விட்டேன். கண்ணீர் வராது. அழுகுற டாஸ்க் இருந்தா வின் பண்ணிடுவாங்க சாண்ட்ராலாம். இப்போ அவருக்காக ஒரு பச்சை மிளகாய். வினோத் துப்பதானே இடம் தேடினீங்க. வெளியே போய் எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க பாஸ். நீங்க போயிட்டு திவ்யா வர சொல்லுங்க. பாடிக்கிட்டே போங்க, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகே பாஸ். தித்திக்குது தித்திக்குது. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சொல்றாண்ட கீஞ்சிட்டு இருக்குது, முட்டி ஆண்ட தேஞ்சிட்டு இருக்குது, மூக்கு கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்குது, மூஞ்ச பார்த்தா காஞ்சிட்டு இருக்குது. அண்ணன் தம்பிங்க யாருன்னா இருந்தா புத்திய சொல்லுங்கடா, பூச்சி மொருந்த சோத்துல வச்சு சீக்கிரம் கொள்ளுங்கடா. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என அழைக்கப்படும் நாடு எது? நியூசிலாந்து. தவறான பதில். பாரு. நியூசிலாந்து. தவறான பதில். சார் தாய்லாந்து. காத்துருங்க. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, சிரிச்சு முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். வினோத், இந்த காலையில சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மணிக்கு? 8 மணி. சரி, ஞாபகம் இருக்கட்டும். வீட்டுக்கு போனோடனே பிக் பாஸ் இங்க இல்ல. அவனுக்கு யாருமே இல்ல பிரதர். வந்து நல்லபடியா நான் வந்து தப்பாச்சுன்னா உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டி இருக்கிறேன். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா மொட்டை அடிக்கிறேன் பாக்கியா உனக்கு. கருப்பேன் குசும்புக்காரன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறாங்க. இப்ப நான் கற்பனை பண்றேன், அவங்க தினம் வேண்டிக்கிறாங்களாம், என் புருஷன் மட்டும் கப்படிச்சிட கூடாது ஆண்டவா. தெய்வ குத்தம் 1000 பாக்கியா, நீங்க மொட்டை அடிச்சு ஆகணும். நான் வந்து சாமி கிட்ட வேண்டல பாக்கியா, கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட சொல்லுகிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. பாக்கியா வந்தது உள்ள பாத்துருப்பாங்கல்ல, அவங்க முடிய என்ன மாதிரி நிறைய பேர், எவ்வளவு அழகான முடியும் எத்தனை பேர் பாத்துருப்பாங்க, அத்தனை பேர் வேண்டிப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் சொன்னது தப்புமா பாக்கியா? நீ மொட்டை அடிக்காத. தவளை தன் வாயால் கெடும் என்பது இப்பதான் தெரியுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? யாரால இருக்கிறது யாரானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திவ்யா. என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல.
பாய் அவங்க வந்து பெரிய ஆக்டரு. ஆனா இந்த வீட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல. பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பெரிய ஆள் சின்ன ஆளுன்றதை விட இவன் கண்டுக்காத விட்டுருக்கணையா, சம்மந்தம் இல்லாத பேசிருக்கணையா. அவன் இந்த நாய்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், அடி அன்னைக்கு பக்கத்துல உட்காந்து கத்தினுக்குறோம், டி கம்முன்னு கேக்குறான். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ஒன்னே ஒன்று தெளிவுபடுத்துங்க, நீங்க படுத்தணும். இப்போ நைட்டு கிச்சடி வந்து செய்யறோம், அது வந்து மறுநாள் வந்து காலையில எடுத்து வைக்கிறோம். இப்போ அந்த பாத்திரம் வந்து மார்னிங் வெசல் வாஷிங் கழுவணுமா இல்ல நைட்டு இருக்கிறவங்க கழுவணுமா? எனக்கு அது எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அக்கல் தான் தெரியுது. ஐயோ ஐயோ எனக்கு கையா இருக்கு. ஹலோ ஹலோ தெரிஞ்சா பாத்துக்கோ. யாருக்கு வந்து என் கை இறக்கி விடு, மறுத்து போச்சு. வா, அவ்வளவு அக்கறை இருந்தா வா. இல்ல இந்த பக்கம் கேப்ல குப்புற அடிக்குது. அடிக்கட்டும் அடிக்கட்டும், நீ தான் போன நாத்து அடிக்கிறேன், நான் தான் சொல்றேனா. பாடாமல் பாடுகிறேன், ஆடாமல் ஆடுகிறேன், ஆடாமல் ஆடுகிறேன். பாடும் பாட்டு கேக்குதா, புள்ளியார் சொல்லி போட்டு விட்டுறா பாஸ். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. ஓ கத்தரே, டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. சேத் பெட்லயா இருக்கீங்க. ஓ கத்தரே, உருண்டை புச்சு போடியா நீ மேல, ஒழுங்கா போடலன்னா திருப்பி வரோம் கீழே. இவ்வளவு பெருசா வச்சுனுக்கிறியா கால, அந்த கம்பிய பூச்சி ஏறியா நீ மேல. பிஸ்கெட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க? பிஸ்கூட் பிஸ்கட் பிஸ்கட். பொறைக்கு பொறை மொரமொரப்பான், மொரமொரப்பான். பண்ணுக்கு ஏன்டா மெது மெது பான். அப்புறம் வந்து ஆர்டிஓ வந்து அவரால் இறங்க முடியாது, ஓவர் ஸ்பீடு அப்புறம் சொல்லி வாய் ஊதி பார்த்தா. டேய் என்னடா அவர் தெரியுமேடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வெட்டிங் போட்டுக்கிறாரு மனுஷன். புரியுது, கிறிஸ்மஸ் புரியுது, நியூ இயர் புரியுது. நீ என்ஜாய் பண்ணு, வீட்டுல வாங்கி வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி. யாரையுமே நம்பாத, எதுக்காக நீ வந்தியோ அதை மட்டும் நம்பு, அதுதான் உண்மை. உன்னையே நம்பலாமா வானா வாணி யோசனை பண்ணுகிறேன். நீ வந்து தூண்டில் போடுவோம், எங்க மீன் சிக்குதோ மீனை தூக்குவோம். திமிங்கலாம் வந்துட போகுது. ஆல்ரெடி திமிங்கல கூட தான். அரோரா வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, ரம்யா ரெண்டாவது பொண்டாட்டி. வினோத் வந்து கல்யாணம் ஆகலைன்னா வினோத் வந்து என்னோட காதலனா இருந்திருப்பாரு. கல்யாணம் ஆகி 2 குட்டி போட்டதுனால வந்து என்னுடைய கார்டியன் குட்டி. என்ன என்ன இதெல்லாம் சும்மா நான் கேட்ட விடாதா? இல்ல கேக்குறேன், யார் கேட்டா கேட்டு தானே போகுது. அதெல்லாம் அலப்பறத்தால முடியடா அப்பா. அவன் இன்னும் திருந்தல மாமா. உட்காரு மச்சான், என்ன பண்ற மச்சான், ஆமாச்சா பேசலாம் அப்படின்ட்டு பேசுனது இல்லையா நம்ம? அப்படியா இது வரைக்கும் பேசுறது ஃபுல்லா பார்வதி கூட தான் இருக்கிறேன். உங்களை நேற்று சேவ் பண்ணியாச்சுல்ல? சிங்கம் களை இறங்கிருச்சு. கமுருதனோட பழகாதீங்க, காணா வேண்டும் சொன்னா கேளுங்க. யாருன்னே தெரியாது நானுங்க. குமார் யாரு இவரு? கேம தனித்தனியா விளையாடுங்க, எத்தனை முறை சொல்றது? சொல்லியாச்சுண்ணா, இது சேர்றது இல்லை. இந்த வாரத்து போன வாரத்துல இருந்து எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா?